ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த நாளிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் கூட ஒரு சிறப்பான நாள் என்று சொல்லலாம். இன்றைக்கு பெண்கள் தினம். இந்த நாளிலே கூட கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில பகிர்ந்து கொள்ளும்படியா என் தேவன் பாராட்டின கிருபைகளுக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். பெண்களாகிய நமக்கு நிறைய பொறுப்புகள் இந்த நாட்களில் இருக்கிறது. ஹல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறதுனா, ஒரு பெண் அடிமை போன்று வாழணும் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லவில்லை. அவளுக்கும் நிறைய திறமைகள் இருக்கிறது, நிறைய தாளந்துகளை தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதை நம்ம பயன்படுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்ம தியானத்திற்கு என்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனத்தை நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அங்கே குணசாலியான ஒரு பெண்ணிற்கு 4 குணங்கள், ஒரு முக்கியமான 4 குணங்கள் இருப்பதை குறித்து நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஒரு பெண்ணாகிய நமக்கு இருக்க வேண்டிய காரியங்கள் என்ன? ஆமென். அல்லேலூயா. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். இன்றைக்கு பெண்களாகிய நம்ம மனைவியா இருக்கிறோம், சகோதரிகளா இருக்கிறோம், மருமகளா இருக்கிறோம், அல்லது ஒரு நல்ல தாயாக இருக்கிறோம். அநேக பொறுப்புகளை இன்னைக்கு அநேக பெண்களுக்கு உண்டு. அவைகளை எப்படி நம்ம செய்யறோம், உண்மையாய் செய்யறோமா, அந்த பொறுப்புகளை உணர்ந்து நம்ம எப்படி அதை நிர்வகிக்கிறோம், நிர்வாகம் எப்படி செய்கிறோம் அப்படின்பதை குறித்து இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இங்கே இந்த குணசாலியான ஸ்திரீக்கு அவளுடைய கணவன் கொடுத்த உரிமைகளை, அநேக உரிமைகளை அவள் கொடுத்திருக்கிறான். அவனுடைய கணவன், குணசாலியான ஸ்திரீக்கு அந்த கணவன் அநேக உரிமைகளை கொடுத்து, அந்த உரிமைகளை, அந்த பொறுப்புகளை அவள் எப்படி நிர்வகித்தாள் என்பதை சொல்லி இன்னைக்கு நாம தியானிக்க போகிறோம். இந்த குணசாலியான ஸ்திரீ கிட்ட இருந்த 4 முக்கிய குணங்கள் என்ன? அவர்கிட்ட இருந்தது ஒரு நற்குணம், 2வது சுறுசுறுப்பு, 3வது கவனமாய் இருந்தால் எல்லா காரியத்திலும், 4வதாக உதவி செய்கிற அந்த ஒரு குணம் இருந்தது, மற்றவர்களுக்கு உதவி செய்கிற குணம். அதை குறித்து தான் இன்னைக்கு இந்த 10லிருந்து 31 வசனங்களை நம்ம பார்க்கிறோம். அவள் தன்னுடைய வேலைகளை செய்தால், இருட்டோடு எழுந்திருந்தால், சுறுசுறுப்புள்ளவளா இருந்தால், தன்னுடைய வீட்டு காரியங்களை ஒழுங்கா கவனமாய் பார்த்து செய்தால், தன்னுடைய வீட்டுக்காருக்கு செய்ய வேண்டியதை, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது, தன்னை சுற்றி இருக்கிறதுக்கு செய்ய வேண்டியதை, தன்னுடைய வேலைக்காரிகளுக்கு, அப்போ உதவியற்றவர்களுக்கு எப்படி செய்தால், அவளுடைய ஆடை எப்படி அணிந்திருந்தால், அவள் எப்படி பேசினாள், தன்னுடைய வாயை நியாயம் விளங்க பேசினாள், அவளுடைய நாவில தயவுள்ள போதகம் இருந்தது, அவளுடைய ஆடை அலங்காரம் எப்படி இருந்தது, எப்படி இதெல்லாம் குறித்து இந்த 31ஆம் அதிகாரத்துல போடப்பட்டிருக்குது. அப்படி இருந்ததுனால அவனுடைய கணவன், அவனுடைய புருஷன் பேர் பெற்றவனாய் இருந்தான், அவனுடைய சம்பத்து அந்த தேசத்துல பெருகிற்று, அவன் செழிப்புள்ளவனாய் மாறினான் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நாம அப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். நமக்கு ஒரு குடும்பம் இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு பிள்ளைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கலாம். ஒரு டீச்சரா இருந்து ஒரு பிள்ளைகளை கொடுத்திருக்கலாம், ஒரு 30 ஒரு 40 பிள்ளைகளை உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். ஒரு வேலையில ஒரு தொழில் செய்து கொண்டிருக்கலாம், இல்லது ஒரு வேலை ஸ்தலத்துல ஒரு எஜமான் கீழே நீங்க வேலை செய்து கொண்டிருக்கலாம். அந்த நாட்களில் எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும்? நற்குணம், முதலாவதாக நற்குணம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த நற்குணம் தான் ஒரு பெண்ணுக்கு மிக மிக முக்கியமான ஒரு குணம். நீங்க நற்குணம் அப்படின்னு சொன்னா நமக்கு வேதத்துல நமக்கு நினைவுக்கு வர்றவங்க ரூத் தான். அல்லேலூயா. நீங்க ரூத் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அங்க போவாஸ் ஒரு காரியத்தை குறித்து சொல்வார். ரூத் 3:10, அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபரின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமா இருக்கிறது. இப்பொழுது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊராரெல்லாம் அறிவார்கள். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊராரெல்லாம் அறிவார்கள். உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கலாம். பாருங்க, அவள் ஒரு மோவாப் தேசத்துல ஒரு அந்நிய தேசத்து பெண், கணவனை இழந்தவள். பாருங்க, நிற்கதியாய் உதவி செய்ய ஒருத்தரும் இல்ல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தன்னுடைய மாமியாருடன் வர்றாங்க, பெத்லகேமுக்கு வர்றாங்க. அங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேலின் தேவனை அவர் பின்பற்றுவதில் உறுதியாய் பின்பற்றினார்களாம். ஹல்லேலூயா. அவங்க இஸ்ரவேலின் தேவனை உறுதியாய் பின்பற்றினார்கள். அதுதான் நற்குணம். 2வது, இஸ்ரவேலின் தேவன் மேல பற்றும் நம்பிக்கையும் விசுவாசமும் வைத்தார்களாம். எப்படியாவது தேவன் இந்த இடத்துல எனக்கு என்ன செய்வார்? ஒரு வாழ்க்கையை கட்டுவார். பாழான என்னுடைய வாழ்க்கையை, இடிந்து போன என் வாழ்க்கையை அவர் மீண்டும் கட்டுவிப்பார் அப்படின்னு இஸ்ரவேலின் தேவன் மேல ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம், ஒரு பற்று உடையவளாய் அவள் காணப்பட்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர்கிட்ட இருந்த நற்குணம் என்னன்னா, தன்னுடைய மாமியாருடைய நலனில்
அக்கறை உள்ளவளா இருந்தாளாம். மாமியார் வயது சென்றவங்க, அவங்களுக்கு ஏதாவது நான் செய்யணும் சொல்லிட்டு அவர் போவாஸ் நிலத்துக்கு போய் அங்க கதிர்களை பொறுக்கிற ஒரு இழிவான ஒரு வேலையை செய்ய அவள் புறப்படுகிறார். அதாவது பிச்சை எடுக்க அவன் என்ன செய்யற ஆயத்தமா இருக்கிறா. தன்னுடைய மாமியாருடைய நலன்ல அவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு பொறுப்பு அவர்கிட்ட வரும் பொழுது அதற்காக போய் அந்த கதிர்களை பொறுக்க அந்த இழிவான வேலையை செய்ய அவள் ஆயத்தமா இருந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, இப்படிப்பட்ட நற்குணம் இருந்ததுனாலதான் போவாஸ் சொல்றாரு, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் எனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க 4ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலும் லேயாளை போலும் வாழ்ந்திருக்க செய்வாராக அப்படின்னு சொல்லிட்டு ரூத்தை ஆண்டவர் வாழ்த்துறாங்க. ரூத்தையும் போவாசையும் ஜனங்கள் எல்லாம் வாழ்த்துறாங்க. வாழ்த்தி அவங்களுடைய வம்சத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். அங்க பாத்தீங்கன்னா நீங்க அந்த ரூத் போவாஸ் கிட்ட இருந்து தாவீதுடைய தாத்தா, தாவீதுடைய அப்பா தாவீது, இயேசு கிறிஸ்து பிறக்கிற அந்த வம்ச வரலாறுல முற்பிதாவின் வரிசையில இடம்பெறுகிற ஒரு பாக்கியத்தை ரூத் பெற்றுக்கொண்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். மத்தேயு 1:5 பாத்தீங்கன்னா அவருடைய பேர் அங்க இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுல அவருடைய பெயர் இடம்பெற்றுவதை நாம் பார்க்க முடியும். நற்குணம் உடையவளா இருந்தாலாம். ஒரு பெண் நற்குணம் உடையவளா இருக்க வேண்டும். கர்த்தரை நம்ம எந்த சூழ்நிலையும் நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது. கர்த்தரை பின்பற்றுவதில் நம்ம உறுதியா இருக்க வேண்டும். கர்த்தர் மேல நம்பிக்கை, விசுவாசம், பற்றும் அன்பு உடையவர்களா இருக்கும் பொழுது ஆண்டவர் எந்த சூழ்நிலையும் அவர் என்ன செய்வார், நம்ம மாற்ற அவர் வல்லமுடையவராக இருக்கிறார். இடிந்து போன, பாழாய் போன, நிர்மூலமாய் போன அந்த ரூத்தினுடைய வாழ்க்கையை மீண்டும் கட்டுவித்து ஹல்லேலூயா முற்பிதாக்களின் வரிசையில இடம்பெறுகிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் அவளுக்கு கொடுத்தார். இஸ்ரவேலின் சட்டைகளுக்கு அடைக்காலமாய் வந்த அவளுக்கு அவராலே தேவனாலே நிறைவான பலன் உண்டாகும்படியாய் தேவன் செய்தார். அப்ப பெண்களாகிய நமக்கு இருக்க வேண்டிய ஒரு முதலாவது நற்குணம் இருக்க வேண்டும். நல்ல குணம் இருக்க வேண்டும். யாரையும் கெட்டதா எதுவுமே நடக்காதபடி நற்குணங்களை இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மையும் என்ன செய்வார், பேர் பெற்றவர்களாய், ஆமென் அல்லேலூயா, இப்படி ரூத்தை போல பேர் பெற்ற ஒரு பாக்கியவதியாய், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்திரியாய் மாற்றுவார். 2வதாக நம்ம கிட்ட இருக்க வேண்டிய ஒரு குணம் சுறுசுறுப்பு. அதுக்கு நமக்கு சுறுசுறுப்புன்னு சொல்லாலே நமக்கு நினைவுக்கு வருவங்க யாருங்க? ரெபேக்காள். அல்லேலூயா. சுறுசுறுப்புனா ரெபேக்காள் தான் நமக்கு நினைவுக்கு வருவாங்க. பாருங்க, அந்த எலியேசர் போறாரு பெண் பார்க்க, தன்னுடைய எஜமானுடைய மகனுக்கு பெண் பார்க்க போகும் பொழுது அவர் ஜெபம் பண்ணிட்டு போறாரு, எனக்கு இப்படிப்பட்ட பெண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஒரு அடையாளத்தை வைத்து போகும் பொழுது தற்செயலா அந்த இடத்துல ரெபேக்காளே வராங்க. அவர் என்ன சொல்றாரு, ஜெபம் பண்றாரு, நான் தாகத்துக்கு தண்ணி கேட்பேன், எனக்கும் கொடுக்கணும், என் ஒட்டங்களுக்கு கொடுக்கணும், அப்படிப்பட்ட பெண்ணு தான் என்னுடைய எஜமானுக்கு ஏற்ற மனைவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு அவர் வராரு. தற்செயலா இந்த இடத்துல ரெபேக்காள் வராங்க. அவங்க வந்தவனே என்ன சொல்றாங்க பாருங்க, ஒரு மனுஷனுடைய தாகத்தை தீர்ப்பது ரொம்ப எளிது, அல்லேலூயா, ஆனா 10 ஒட்டகங்களுக்கு தாகத்தை தீர்க்குதுன்னா ரொம்ப ரொம்ப கடினமான வேலை. அந்த கடினமான வேலையை மனமுவந்து செய்தாலாம். யாரு? ரெபேக்காள் மனமுவந்து செய்தாள். ஹல்லேலூயா. அவகிட்ட இருந்த அந்த தாழ்மை, அந்த உதவி செய்ய மனப்பான்மை, மனமுவந்து சேவை செய்ய அவள் ஆயத்தமா இருந்தாள். உடனே அவள் செய்யற போய் சீக்கிரமா என்ன செய்யறா, அந்த ஊழியக்காரனுக்கு போய் எதிர்கொண்டோடி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றால் அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கைகளில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். குடித்த பேன், உம்முடைய ஒட்டகங்களுக்கு குடித்து தீர்க்க மட்டும் அவைகளுக்கு மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமா என்ன செஞ்சா அந்த காரியத்தை அவள் செய்தாள். அது மாத்திரமல்ல, எங்களிடத்தில் வைக்கோலும் தீவனமும் வேண்டிய மட்டும் இருக்கிறது, ராத்தங்க இடமும் ஒன்று சொல்லி அவள் என்ன சேவை செய்தாள். அவர்களுக்கு சேவை செய்ய ஆயத்தமா இருந்தா. தூரத்துல இருந்து ஒரு மனுஷன் வந்திருக்கா அப்படின்னு சுறுசுறுப்பாய் சீக்கிரமாய், அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சீக்கிரமாய் போடப்பட்டிருக்கு, எல்லா இடத்துல சீக்கிரமாய் அவள் ஓடினாள். குடத்தை வைத்து விட்டு தண்ணீரை அந்த மனிதனுக்கு தாகத்தை தீர்த்த பின்பு ஒட்டகங்கள் குடிக்க கொடுத்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். சிறந்த குணம் நமக்கு வேண்டும். நீதிமொழிகள் 10:4 என்ன சொல்லுகிறதுனா, சுறுசுறுப்புள்ளவள் கையோ செல்வத்தை உண்டாக்குமா. அப்படிதான் இந்த குணசாலியான ஸ்திரீ சுறுசுறுப்புள்ளவாள், தன் கைகளினாலே எல்லா வேலைகளையும் செய்கிறார். இருட்டோடு எழுந்து தன் கைகளினால தன் பிள்ளைகளுக்கு, தன் கணவனுக்கு, தன் மனைவிக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லா தன் வேலைக்காரிகளுக்கு எல்லாம் செய்ய வேண்டியதை துரிதமாய் செய்து அவள் வியாபாரமும் செய்யறாளாம், தொழிலும் செய்யறாளாம். அப்படிதான் போடப்பட்டிருக்குது. அப்ப சுறுசுறுப்புள்ளவர்கள் கையோ செல்வத்தை உண்டாக்கும். இந்த பாருங்க, ரெபேக்கா அந்த 10 ஒட்டகங்கள் தாகத்தை தீர்த்தாள். அவளுக்கு தெரியாது இந்த ஒட்டகம் மேலதான் அவன் மணப்பெண்ணா போக போறான்னு தெரியாது. இந்த ஒட்டகம் மேல்தான் தனக்கான வெகுமதி
வெகுமதிகளை ஆமென் அல்லேலூயா அந்த எலியேசர் கொடுக்க போறா தெரியாது, எல்லா பொண்ணு ஆபரணங்களை கொடுக்க போறா தெரியாது. ஆனாலும் அவள் சுறுசுறுப்புள்ள சீக்கிரமாய் போய் தன்னுடைய காரியத்தை செய்ததுனால அந்த ஒட்டகம் மேல அவன் மனப்பெண்ணாய் போனா. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. ஈசாக்கு அல்லேலூயா சீமானுடைய செல்வ சீமானாய் இருந்த ஆபிரகாமின் ஒரே குமாரனுக்கு மனைவியாக ரெபேக்காள் கொண்டு போகப்பட்டாள். அவளுக்கு எல்லா வேண்டிய மட்டும் போட்டு அந்த ஒட்டகம் மேல அவர் கொண்டு போறார். தான் எல்லாம் நல்லா ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு தங்க நகைகள் எல்லாம் போட்டு என்ன செஞ்ச கொண்டு போறாங்க சொல்லி பார்க்கிறோம். சுறுசுறுப்புள்ளவர்களா இருக்க வேண்டும், சோம்பேறியா இருக்கக்கூடாது. பெண்களாகிய நாம சோம்பேறியா இருக்கக்கூடாது. காலையில எழுந்தோறும் நம்முடைய வேலைகளை சுறுசுறுப்பாய் செய்ய வேண்டும். அப்படியே படுத்துட்டே இருக்கக்கூடாது. காலையில எழுந்து பெண்களாகிய நாம ஜெபம் பண்ணி ஆண்டவர் இடத்துல காலையில எழுந்து ஒரு ஒரு ½ hour ஜெபம் பண்ணிட்டு என்ன வேண்டும், கணவனுக்கு என்ன வேண்டும், பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், எல்லாத்தையும் செஞ்சு வீட்டெல்லாம் நல்லா சுத்தமா வைத்துக்கணும். சில பேர் வீட்டுல போனாலே அருவருப்பா இருக்கும். ஒரே எல்லா இடத்துலயும் அழுக்கு துணி இருக்கும், எல்லா இடத்துலயும் அப்படியே சாமானுங்க இருக்கும். ஒரு வேலையை செய்திருக்க மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் சில பேர் போன்லயே எடுத்து என்ன செய்வாங்க, போன்லயே அவங்களுடைய காலத்தை ஓட்டி கொண்டுக்கிறவர்களா இருக்கு. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இந்த ரெபேக்காளை போல சுறுசுறுப்புல எவ்வளவு 10 ஒட்டகங்களுக்கு தண்ணீர் வார்ப்பது எவ்வளவு ஒரு கடினமான காரியம். அந்த கடினமான வேலையை அவர் மனமோந்து செய்தாள். அல்லேலூயா. பிறரை உபசரிக்கிற குணம் அவளுக்கு இருந்தது. நாம எத்தனை பேர் இன்னைக்கு பிறரை உபசரிக்கிறோம்? யாராவது நம்ம வீட்டுக்கு நம்ம சைடு வந்தா நல்லா உபசரிப்போம், அதே நம்முடைய கணவன் சைடு வந்தா உபசரிக்க மாட்டோம். நமக்கு நல்லா பிடிச்சவங்க வந்தா நல்லா உபசரிப்போம், நமக்கு பிடிக்காதவங்க வந்துட்டா வெறுப்பாக நம்ம என்ன செய்வோம், உபசரிப்போம். அப்படியா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சுறுசுறுப்புள்ளவர்களா இருக்க வேண்டும், உபசரிப்பதுல முந்தி கொள்ள வேண்டும். யார் வந்தாலும் அது ஊழியக்காரனா இருக்கலாம், அது நமக்கு வேண்டியப்பட்டவர்களா இருக்கலாம், வேண்டாதவர்களா இருக்கலாம். ஆனா யார் வந்தாலும் என்ன செய்யணும், உபசரிக்கிற குணம் அது மனமோந்து நம்ம உபசரிக்க வேண்டும். மனமோந்து சேவை செய்யும் பொழுது கர்த்தர் இந்த ரெபேக்காளை ஆண்டவர் ஆசீர்வதித்து போல பாருங்க. அந்த ஈசாக்கினுடைய கூடாரத்துக்கு கொண்டு போகப்பட்டால் அவள் மனப்பெண்ணாக கொண்டு போக அவருடைய குடும்பத்தார் அவளை வாழ்த்துறாங்க. கோடா கொடியா பெருகுவாயாக. அல்லேலூயா. சுறுசுறுப்புள்ளவர்கள் கோடா கொடியா பெருகுவார்கள். சோம்பேறியா இருக்கிறவங்க பெருகவே மாட்டாங்க. அல்லேலூயா. நம்ம பெருகணும்னா நம்முடைய கை செல்வத்தை, இங்க சுறுசுறுப்புள்ளவன் கை என்னதுமா செல்வத்தை உண்டாக்குவான். அவள் சுறுசுறுப்புள்ளவளா இருந்ததுனால்தான் அவளுக்கு பொற்காதனி சரப்பணி எல்லாம் போட்டாங்க. அந்த எலியேசர் தன்னிட்டு இருந்த எல்லா பொண்ணு ஆபரணங்களையும் அவளுக்கு போட்டு அவளை கொண்டு போனாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப சுறுசுறுப்புள்ளவர்களா இருக்க வேண்டும். நம்முடைய காரியங்களை நம்ம ஒருங்காய் செய்யணும். சுறுசுறுப்பாய் செய்துட்டு தேவ சமூகத்தில் அமர்ந்து நம்ம ஜெபிக்கிறவர்களாய் காணப்படும் பொழுது கர்த்தர் நம்மை கோடா கொடியாய் பெருகிற தேவனாய் இருக்கிறார். மூன்றாவதாக கவனமாய் இருந்தாலும், இந்த குணசாலியான பெண் கவனமாய் இருந்தாலும் நமக்கு நினைவுக்கு வருது, எனக்கு நினைவுக்கு வருது அபிகாயில். ரொம்ப கவனமா இருந்தாங்களா. நாபால் தன்னுடைய தவறாக பேசியதனால, தன்னுடைய நாவினால தவறாக பேசியதுனால ஒரு பெரிய அழிவு அவனுக்கு வர இருந்தது. அதே அபிகாயில் கவனமாய் பேசியதால, கவனம் இல்லாம சில பேசிடுவாங்க. இந்த அபிகாயில் கவனமாய் பேசி நாணமாய் பேசியதுனால நாபாலுக்கும் அவன் குடும்பத்துக்கும் வர இருந்த ஒரு பெரிய அழிவிலிருந்து அவள் காப்பாற்றினாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தாவீதும் ஒரு பெரிய தீங்கு செய்ய அவன் விரைந்தோடி வருகிறான். அந்த நாபால் செய்த காரியத்துக்காக அவன் தாவீது விரைந்தோடி வருகிறான். அவங்களுக்கு இந்த சரித்திரம் எல்லாம் தெரியும். இஸ்ரவேல்ல ஒரு வழக்கு இருக்குது. அதாவது இந்த நாபால் பாத்தீங்கன்னா பயங்கர பணக்காரன். அவன்கிட்ட 3000 ஆடும் 1000 வெள்ளாடும் இருந்தது. அவன் அந்த ஆடுகளை எல்லாம் வனாந்தரத்துல மயிர் கத்தரிக்க அவன் கொண்டு போவான். அந்த மயிர் கத்தரிக்கும் பொழுது இஸ்ரவேல்ல என்ன வழக்கன்னா, அப்போ ஒரு பெரிய விருந்து செய்வார்களாம். விருந்து செய்து வேலைக்காரர்களுக்கு, அவங்களுக்கு யாரெல்லாம் உதவி செய்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கிஃப்ட் எல்லாம் கொடுத்து, வெகுமானங்களை கொடுத்து, நல்ல சாப்பாடு கொடுத்து அவங்களை சந்தோஷப்படுத்துவாங்க அந்த நாளிலே. அப்படிப்பட்ட நாளிலே தான் தாவீது தன்னுடைய வேலையாட்களை அனுப்புறாரு. நாபால் கிட்ட போய் ஏதாவது வாங்கிட்டு வாங்க நீங்க அப்படி சொல்லி அனுப்புறாரு. ஏன்னா இந்த தாவீதும் அவனுடைய மனுஷரும் வனாந்தரத்துக்கு இருக்கும் பொழுதுலாம் அந்த நாபாலுடைய ஆடு மாடுகளை எல்லாம் அவங்க பாதுகாத்தா வைத்திருந்தாங்க. அவங்க இருக்கிறதுனால யாருமே அந்த நாபாலுடைய அந்த ஆடு மாடுகளை களவாண்டி அதை திருடி கொண்டு போகல, பாதுகாப்பா இருந்ததுதான். அதனால இவர் என்ன செய்யறாரு, நாபால் கிட்ட உதவி கேட்க போறாரு. ஆனா அந்த நாபால் என்ன சொல்றாரு, தாவீது யாரு, ஈசாயின் மகன் யாரு, இந்த நாட்களில் தங்களுடைய எஜமான்களை விட்டு ஓடி போகிற நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞானம் இல்லாம துணிகரமாய் பேசிடுறான். அதனால கோபத்தோடு வருகிறார் தாவீது. எப்படியாவது இவனை சாகடிக்கணும், இவன் கூட்டத்தையே நாபால் குடும்பத்தை அழிக்கணும்ட்டு விரைந்து ஒரு பழி வாங்குற எண்ணத்தோடு வராரு.
வரும்பொழுதுதான் நாபால் இதை கேள்விப்பட்டு அபிகாயில் ஓடி போறாங்க தாவீது கிட்ட போய், ராஜா உங்களுடைய கை ரத்த சிந்தக்கூடாது, நீங்க இந்த பெரிய தீங்க செய்யாதீங்க, இவ்வளவு பெரிய பழியை நீங்க போடாதீங்க சொல்லிட்டு ஞானமாய் பேசுறாளாம். இன்றைக்கு பெண்களாகிய நாம எப்படி பேசணும் பாரு. அவன் குடிச்சிருந்தானா நாபால், நீங்க அதை வாசித்து பாத்தீங்கன்னா அவன் குடித்திருந்தனால ஒரு காரியத்தையும் அவங்க கிட்ட போய் சொல்லல. நீ இப்படி பண்ணிட்டியே, தாவீதுக்கு போய் இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சின்ன காரியமோ பெரிய காரியமோ அந்த நாபால் கிட்ட அவ போய் பேசலையாம், சொல்லலையா. அது ரொம்ப பிடித்திருக்கும் அந்த வார்த்தை. ஒரு சிறு காரியத்தையும் அவன்கிட்ட போய் சொல்லல, விசாரித்து கேட்கல. ஏன் அப்படி? ஏன்னா அவன் குடிச்சிட்டு இருக்கிறான். குடிச்ச நேரத்துல போய் அவன் ஏதாவது கேட்டு அடிச்சு கீழே விழுந்து மண்டையை உடைச்சு, இன்னைக்கு அப்படிதான் நடக்கிறது. நம்ம என்ன செய்யறோம்? நேரம் காலம் இப்படி பார்த்து நம்ம என்ன செய்யணுமா? பேசணுமா? யார்கிட்ட என்ன சொல்லணும்? எப்படி கோபத்தோடு இருக்கும் பொழுது யார்கிட்டயும் போய் எது டக்குன்னு சொல்லக்கூடாது. நிதானமா பொறுமையா அவங்க அந்த கோபத்துல ஆறின பிறகு அப்படி பொறுமையாய் கவனமா இருக்கணும் பேசுவதுல. நாவினால நம்ம என்ன செய்யணுமா? கவனமா இருக்கணுமா. நீதிமொழிகள் 21:23 சொல்லுது, தன் வாயையும் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். உன் நாவையும் உன்னுடைய வாயையும் நீ காக்கலனா உனக்கு இடுக்கண்கள் வரும், உனக்கு பொல்லாப்பு வரும், தீங்கு வரும். இந்த குணசாலியான ஸ்திரீ தன் வாயை ஞான விளங்க திறக்கிறாளாம். தயவுள்ள போதுகம் அவளுடைய நாவல இருந்தது, வாயில இருந்தது. இன்னைக்கு நம்ம வாயினால எத்தனை குடும்பங்களை இடிக்கிறோம், நம்முடைய வாயினால எவ்வளவு துணிகரமா பேசுறோம், வாயினால எத்தனை ஒழுக்கு கேடான காரியங்களை நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம். துணிகரமா பேசக்கூடாது, பேசுவதுல கவனமா இருக்கணும், நடக்கிறதுல கவனமா இருக்கணும், எந்த காரியத்தை செய்யறதுல கவனமா இருக்கணும். பெண்களாகி இதுக்கு இன்றைய நாட்களில் இந்த கவனமா இருக்கிற இந்த குணம் நிச்சயமா இருக்க வேண்டும். எதையும் நம்ம மனம் பதறி பேசவே கூடாது. ஒரு வார்த்தை, அதாவது தாவீது சொல்றேன், என் வாய்களுக்கு பூட்டு போடு ஆண்டவரே, நான் சொல் தவறா ஏதோ தவறி பேசாதபடி அப்படின்னு. ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு பெண்களாகிய நாம தான் நிறைய பேசுறோமா. ஒரு நாளைக்கு ஒரு ஆணை விட ஒரு பெண் தான் அதிகமான வார்த்தைகளை பேசிக்கொண்டு இருக்கிறான். அப்ப பாருங்க, நம்முடைய வாயை ஞானம் விளங்க திறக்க வேண்டும். இந்த குணசாலியான ஸ்திரீ கிட்ட இருந்தது தயவுள்ள போதுகம். ஆண்டவராக இயேசுக்கு வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தைகள் புறப்பட்டதாம். நம்முடைய வாழ்க்கையில் அபிகாயில் பாருங்க, அவன் குடித்திருந்தான், அவன்கிட்ட போய் ஒரு காரியத்தையும் சொல்ல. இன்னைக்கு எத்தனை பெண்கள் தன்னுடைய கணவர்கிட்ட ஏதோ வேலைக்கு போயிட்டு வரான்னு வச்சுங்களேன், உடனேயுமே ஒரு காரியத்தை சொல்லும்போது, என் மாமியார் இப்படி பண்ணாங்க, நாத்தனார் இப்படி பண்ணாங்க பாருங்க, இப்படி அப்படி பண்ணும் போது அந்த எரிச்சல்ல என்ன பண்ணுவாங்களே தெரியாது, அவங்களே ஒரு டென்ஷன்ல வருவாங்க. அப்படிப்பட்ட காரியத்தில் நம்ம பொறுமையாய் பேச வேண்டும், நிதானமாய் நடக்க வேண்டும், எது ஞானமாய் நம்முடைய வாயை திறக்க வேண்டும். இந்த அபிகாயில் பையன் அவங்க கணவன்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லுறேன், அவன் புத்தி தெளிந்து குடியெல்லாம் வெறியெல்லாம் போய் காலையில பேசுறான். அப்பதான் அவன் அப்படியே பயந்து போறான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்ம கவனமா இருக்கணும், பேசுவதுல கவனமா இருக்கணும், காரியங்களை செய்வதில் நம்ம கவனமா இருக்க வேண்டும். அப்படியா இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு அவர் விலக்கி காக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். அடுத்ததாக உதவி செய்கிற குணம் இருக்க வேண்டும். உதவி செய்கிற குணம், முதலாவதாக பெண்களாகி நமக்கு நற்குணம் இருக்க வேண்டும். இரண்டாவது ஒரு சுறுசுறுப்பு, அப்படியே சுறுசுறுப்பாய் நம்முடைய காரியங்களை செய்ய அந்த சுறுசுறுப்புள்ள குணம் இருக்க வேண்டும். மூன்றாவதாக நம்ம கவனமாய் பேச வேண்டும். நான்காவதாக உதவி செய்கிற குணம் இருக்க வேண்டும். தொற்கால் பாத்தீங்கன்னா அவள் நிறைய காரியங்கள், தர்மங்களை, தான தர்மங்களை, நற்கிரிகளை மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாளாம். நீங்க அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல 36-39 வருஷத்துல பாத்தீங்கன்னா அவள் தர்மங்களை, விதவைகளுக்கு அநேக வஸ்திரங்களை தைத்து கொடுத்தாள். அவள் ஒரு நல்ல ஒரு டெய்லரிங் படிச்சு நல்ல வஸ்திரங்களை தைக்கிற ஒரு கிருபை. அப்படிப்பட்ட அந்த தொற்கால் பாத்தீங்கன்னா, தொற்கால் என்கிற தபித்தால் அவங்க பாத்தீங்கன்னா அநேக தான தர்மங்களை செய்தோம். அதனால்தான் அவங்க மறிக்கும் பொழுது அந்த உதவி பெற்றவங்களாம் அழுகுறாங்க, ஐயோ எங்களுக்கு உயிரோடு இருக்கும் பொழுது இந்த தொற்கால் இந்த காரியத்துல நன்மையான காரியங்களை எங்களுக்கு செய்தாங்க, எனக்கு உதவி செய்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழும் பொழுதுதான் பேதுரு அவளை உயிரோடு எழுப்புகிறார். பாருங்க, தான தர்மம் அவளை மீண்டும் உயிரோடு எழுப்ப செய்தது. ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற தான தர்மங்களை நம்மளால முடியலன்னா அட்லீஸ்ட் நம்மளால என்கிட்ட பணம் இல்லை, இப்படிப்பட்ட காரியம் இல்லை, செய்ய முடியலன்னா நம்ம பார்க்கிறோம், எத்தனையோ ஜனங்களை பார்க்கிறோம், எத்தனையோ வியாதியஸ்தர்களை பார்க்கிறோம், எத்தனையோ பிள்ளைகளை பார்க்க, அவங்களுக்காக பாரப்பட்டு ஜெபம் பண்ணுங்க. அது கூட தான் ஒரு நற்கிரியை.
அதுதான் ஒரு தர்மம். அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் என்ன செய்த, தொற்காலை உயிரோடு எழுப்பின, மரித்து போன பேதுரு வந்து உயிரோடு எழுப்புறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம். அப்படியாய் நம்ம இருக்கும் பொழுது, குணசாலியான ஸ்திரியாய் இருக்கும் பொழுது, நற்குணமுடையவர்களாய், சுறுசுறுப்புள்ளவர்களாய், கவனமாய் இருக்கும் பொழுது, தான தர்மங்களை மிகுதியாய் உதவி செய்கிற ஒரு குணம் நம்மிடத்தில் இருக்கும் பொழுது என்ன செய்வாங்களா, பிள்ளைகள் எழும்பி நம்மளை பாக்கியவதி என்று சொல்வார்கள். அல்லேலூயா. நீங்க அதே 31ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அவனுடைய பிள்ளைகள் எழும்பி என்ன செய்வாங்களா, பாக்கியவதிகள் என்று சொல்வார்கள். ஹல்லேலூயா. அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவன் புருஷனும் அவளை பார்த்து, அநேக பெண்கள் குணசாலிகளாய் இருந்தது உண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று சொல்லி அவளை புகழ்ந்தான். அந்த குணசாலியான ஸ்திரியை புகழ்ந்தான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்மை புகழப்படுகிற ஒரு ஸ்திரியாய், நான் நேசிக்கப்படத்தக்கவளா, என் நேசர் அப்படின்னு ஆண்டவர் சொன்னோம், நீ என்னுடையவள் அப்படின்னு சொல்ற மாதிரி, என்னுடைய மனவாட்டி, என்னுடைய ரூபவதி அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம இருக்கணும்னா இந்த குணங்கள் இருக்கும் என்றால் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுவார், கர்த்தரால் புகழப்படுகிற ஒரு ஸ்திரியாக, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியாக, என் ரூபவதியே, என் நேசமே, என் பாக்கியமே என்று சொல்லி ஆண்டவர் குணசாலி என்று கூப்பிடுகிற ஒரு பாக்கியத்தை பெறுகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே, அப்பா, இந்த நாளிலே கூட அப்பா குணசாலியான ஸ்திரியை குறித்து நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. அவள்கிட்ட இருந்த நற்பண்புகள் ஆண்டவரே, நற்குணம் ஆண்டவரே, அப்பா சுறுசுறுப்பாய் இருந்தார். அமேன். அல்லேலூயா. கவனமாய் இருந்தார். அல்லேலூயா. உதவி செய்கிற குணம் அவளிடத்துல இருந்து, அவள் சேவை செய்ய ஆயத்தமாய் இருந்தார். மனமும் வந்து சேவை செய்தால், எல்லாருக்கும் உதவி செய்தால், தான தர்மங்களை செய்தால், மிகுந்த நற்கிரியைகளை செய்தால். அது போல இன்றைக்கு ஆண்டவரை நாங்களும் அப்படிப்பட்ட பெண்களாய் திகழ ஆண்டவரே சப்பா, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்ல ஆண்டவரே, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் ஆண்டவரே, பெண்களாய் மாற எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நற்குணங்கள், இந்த நற்பண்புகள் எங்களுடைய வாழ்க்கையில காணப்பட ஆண்டவரே இந்த வேளையை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு மனவாட்டியாய் நாங்கள் மாற ஆண்டவரே, நீ நேசிக்கிற என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள் என்று சொல்ல நீர் கிருபை பாராட்டுவீராக. ஒவ்வொரு பெண்கள் இந்த நாட்களிலே ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், அமேனாலும் அவருடைய குடும்பங்கள், பிள்ளைகள் எல்லாரையும் நீங்க ஆசீர்வதித்து, இன்னும் அவங்க ஆண்டவர் தாளந்துகளை கொடுத்து ஆண்டவரை இன்னும் அநேக திறமைகளை வெளிப்படுத்தி சமுதாயத்துல ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல அவருடைய வாழ்க்கை தரம் உயர்த்தப்பட தேவன் கிருபை பாராட்டுங்க. அவர்களுக்கும் ஆண்டவரை சில பொறுப்புகளை கொடுக்க ஆண்டவரை நீர் கிருபை தாங்க ராஜா. அந்த பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்த அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.